வணக்கம் நேயர்களே. வீட்டை வாடகைக்கு கொடுத்த வீட்டு உரிமையாளரான 57 வயது பெண் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பார்த்தால், இலங்கையின் கம்பஹா மாவட்டத்தில் வெளிவேறிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர், 57 வயதுடைய பெண், தன்னுடைய வீட்டின் சில இடங்களை வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அந்த வீட்டின் அறைகளில் தங்கியிருந்த குடும்பத்தினர்கள், அதில் ஒரு குடும்பம் என்ன செய்திருக்கிறதுன்னு சொன்னால், குறித்த உரிமையாளரான பெண்ணினுடைய முகத்தின் மேல் துணியை போட்டு மூச்சு விட முடியாதவாறு அழுத்தி கழுத்தை நெரித்து உயிரிழக்க செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு தப்பியோட முயன்ற இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண் தப்பியோடு இருக்கின்றார். இன்னொரு பெண், இருவரும் தான் அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வீட்டின் ஒரு அறையில் தங்கியிருந்த தம்பதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஆண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இளைஞன், யுவதி தப்பியோடிவிட்டார். அவர் யார் என்பது தொடர்பான கேள்விகளும் அவரை தேடுகின்ற படலங்களும் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்றன.